பிரச்சனை ஆகிடுச்சு. என்னென்னா ஒரு லோக்கல் கிட்ட வழி கேட்டேன். அவர் வேறு மாதிரி எங்கேயோ ஒரு இன்டீரியர் பிளேஸ் கூட்டும் போக பார்த்தாரு. திரும்பவும் ரோடு க்ளோஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ பாய் பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. டேக் கேர். பாய் பாய். சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஏர்லி மார்னிங் போகணும். ஸோ அதுக்காக இங்கே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நேற்று நைட் இந்த இடத்துல தான் டென்ட் ஸ்டே பண்ணியிருந்தேன். மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்து என் பைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். இந்த அழகான ரிவர் சைடு டூரிஸ்ட் வில்லாவை ட்ரோன் ஷாட் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். இந்த காகோ வில்லேஜை ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 620 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதை ஒரே நாளில் நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற ரோடு கண்டிஷன் ஒரு சில இடத்துல ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடணும். இன்னும் ஒரு 5 டேஸில் என்னோடய ஐஎல்பியும் முடிய போகுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக காகோ வில்லேஜை ரீச் ஆக பார்க்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடாதனால ரொம்ப பசியாக இருந்தது. இந்த ஹைவேல போயிட்டு இருக்கும்போது ஆரஞ்சு ட்ரீ மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் மரத்தில் தொங்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை ஆரஞ்சு ஃப்ரூட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு போயிருந்தேன். இவ்வளோ ஆரஞ்சு ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட வேண்டியதா. இந்த குட்டிலாம் இப்போ சாப்பிட்டுடலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. பசியாக இருந்த எனக்கு கடவுளாக பார்த்து கொடுத்த இந்த ஃப்ரூட்ஸை ஒரு 4-5 சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் ரைட் பண்ண எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் பசிக்க ஆரம்பித்தது. சரி பக்கத்தில் எங்கேயாவது பெட்டி ஷாப் கிடச்சா நூடுல்ஸ் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். कैमरा किसी कैमरा पर यही बोलो क्या बोलेगा बोलो. मोबाइल का कनेक्शन சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களோட கொஞ்ச நேரம் பேசினு இருந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன். ஒரு சில இடத்துலாம் ரோடு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். தார் ரோடு புதுசாக போட்டதுனால சீக்கிரமாக டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு பிஆர்ஓ ஒர்க்கர்ஸ் பிரிட்ஜ் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி டிராஃபிக்காக இருக்கிறதுனால நம்மளோட டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியாமல் ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி ஆஃப் ரோடில் ரைட் பண்ணதுனால என்னோட ஃபாக் லைட்டோட நியூட்ரல் ஒயர் வந்து கட் ஆகிட்டு இருக்கு. எதர்ச்சியாக நான் வந்து ஃபாக் லைட்டை செக் பண்ணும்போது பார்த்தா ஒர்க் ஆகாமல் இருந்தது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது பக்கத்தில் வந்து ஆலோன்னு சொல்லிட்டு ஒரு டவுன் இருக்குது, அங்கே ஏதாவது மெக்கானிக் ஷாப் கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். ஃபைனலாக ஒரு எலக்ட்ரிஷியனை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட இந்த லைட்டை காமிச்சு என்ன ஃபால்ட்டுன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவரும் ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டு இது வந்து லைட்டு ஃபியூஸ் போயிடுச்சு, புது லைட்டு தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. புது லைட்டை ஃபிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நியூட்ரல் ஒயர் வந்து கட் ஆகிருக்குன்றது. ஃபஸ்ட்டு அவனுக்கும் தெரில எனக்கும் தெரில. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு 4 மணி. ஸோ இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதுதான் இங்கேருந்து. ஈவினிங் சீக்கிரமாகவே சன்செட் ஆகிறதுனால லைட் இல்லாமல் ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நல்ல வேளை எப்படியோ வந்து லைட்டை ரெடி பண்ணிட்டேன், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஃப்டர்நூன் லஞ்சும் சாப்பிடாததுனால ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி லஞ்சும் டின்னரும் சேர்த்து முடிச்சிடலான்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணேன். மதியம் சாப்பாடே இப்போ தான் சாப்பிட்றேன். இப்போவே மணி 4 மணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1/2 ஹவரில் டார்க் ஆகிடும். இன்னும் வந்து 65 கிலோமீட்டர் போகணும். பார்க்கலாம். ஏன்னா பைக் நடுவில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஏன்னா மெக்கானிக் ஷீட்டும் இங்கே சரியாக கிடைக்காது. எங்கே கிடைக்குதோ அங்கே ரிப்பேர் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஒரு சில இடம்லாம் ரொம்ப டேஞ்சராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு சில இடம்லாம் ரொம்ப அபண்டன்ட் பிளேஸ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ரைட் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப திகிலாக இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு இடத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணேன் நான். சிசர் பிரிட்ஜில் இருக்கேன். ஒரே ஒரு சிசர் ஹோட்டல்னு ஒன்று பார்த்தேன், பட் ஆனால் யாருமே இல்லை, ஃபுல் டார்க்காக இருக்குது. கிளம்ப வேண்டியதுதான். லைட்லாம் ஆனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. இவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு இங்கே கூட டென்ட் ஸ்டே பண்ணிடலாம், நைட் இங்கே கூட சாப்பிட்டுட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் கிளம்பலான்னு சொல்லி தான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணேன். பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. ரொம்ப பயமாயிடுச்சு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஒரு காரை ஃபாலோ பண்ணி அப்படியே அது பின்னாடியே போக ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக டெசுவை வந்து ரீச் ஆனேன். டெசு ரீச் ஆனதுக்கப்புறம் ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதுக்கப்புறம்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்ணேன். இந்த டெசுவில் ஒரு 2 days வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஏன்னா என்னோடய ரைடிங் கியர்ஸும் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. என்னோடய கிளாத்ஸும் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு சில இடத்துல வந்து ரோடு கண்டிஷன் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து டிஸ்டன்ஸை கவர் பண்ணேன். எந்த இடத்துலலாம் வந்து நல்ல ஸ்மூத்தான ரோடாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து சீக்கிரமாகவே டிஸ்டன்ஸை கவர் பண்ண ஆரம்பித்தேன்.
ரோடு கண்டிஷனும் நல்லா இருக்கே, கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்ல ஸ்பீடில் போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து இதுக்கப்புறம்லாம் போக முடியாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டாரு. क्या हो गया? रोड ब्लॉक है? हाँ रोड ब्लॉक है। कब हो गया ब्लॉक? अरे कितना महीना से हो रहा है। जगह तो समय समय में बंद होता है, समय समय में खुलता है। अभी कितना बजे? 5:30 का ओपन हो रहा है। 5:30 को खुलेगा। ठीक है, मैं उधर जाने के लिए वेट कर रही हैं। वेट नहीं होगा, सारा आदमी वो करेगा, नहीं होगा। आप यहाँ ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ये सब टूटा देगा देखो। ठीक है। ஸோ இதுக்கப்புறம் போக முடியாது. 5:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துலையே அப்படியே ஒரு 5:30 மணி, இப்போ 4 மணி ஆகுது. இன்னும் 1.5 மணி நேரம் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில, சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். வேறு ஆப்ஷன் இல்லாமல் இங்கே 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் பையாவை மீட் பண்ணேன். அவர்கிட்ட நைட் இங்கே எங்கேயாவது டென்ட்டு ஸ்டே பண்ண முடியுமா, கொஞ்சம் சேஃபான பிளேஸை காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி விசாரித்தேன். அவரும் சரி வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னரும் அவரோடய சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவர் என்னை தனியாக கூப்பிட்டு போகிற மாதிரி அன்சேஃபாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரை முன்னாடி போக விட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக எனக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆக்சுவலாக அவர் எங்கேயோ உள்ள இன்டீரியருக்குள்ளே கூப்பிட்டு போக ஆரம்பித்தார். அந்த ஆல்ரெடி நைட்டு ரொம்ப டார்க்காக இருக்கும் இந்த ஏரியா. இவர் போகிற இடம் இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வீடுங்களும் இங்கே கிடையாது. ஸோ அந்த ஏரியாவிலையும் யாருமே எனக்கு தெரியாது. இளவங்களை தான் மீட் பண்ண சாப்பிடும்போது. ஸோ அவரை பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ அவர் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசினேன். சரி ஓகே வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நல்லா தான் பேசினார். பட் ஆனால் போக போக ரொம்ப இன்டீரியராக இருந்துச்சு, கொஞ்சம் டார்க்காக, ரொம்ப எனக்கு அலோனாக இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் ஓகே வேலைக்காகாது இந்த இடம் அப்படின்னு சொல்லி தான் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ நைட்டு மட்டும் இங்கே டென்ட் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து இங்கேருந்து கிளம்பி ஒரு 135 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கிபித்து காகோ அந்த ஃபஸ்ட்டு வில்லேஜ் போகிறதுக்கு. ஸோ பார்க்கலாம், மோஸ்ட்லி சீக்கிரம் எழுந்து போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்குது, ரோடும் அந்தளவுக்கு சரியாக இல்லை. ஸோ அதனால் ஓகே. ஸோ நிறைய பேர் வந்து இது ரெசார்ட்டில், ஸோ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், குட் நைட். நேற்று நைட்டு இந்த ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். மார்னிங் எழுந்து ஒரு சில ட்ரோன் ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தேன். ஒரு சில ரோடு கண்டிஷன் ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். பார்க்குறதுக்கு தார் ரோடு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கலாம், பட் ரைட் பண்ணும்போது தான் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப நேரமாக இந்த அன்ஈவனான ரோடில் ரைட் பண்ணுறதுனால டயர்டாக இருந்துச்சு. சரி எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணேன். இன்னும் வந்து 2-3 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. இப்போ எங்கே இருக்கேன், க்ரில்லுன்னு நினைக்கிறேன், சாம்டூல் கிரில் அந்த இடத்துல இருக்கேன். நூடுல்ஸ் இந்த ஒரு கடையில் மட்டும்தான் நூடுல்ஸ் கிடச்சது. மீதி எங்கேயுமே வெறும் சாய் கூட கிடைக்கல. இதுக்கப்புறம் பெட்ரோலும் இருக்காது. இப்போ கொஞ்சம் 3/4 டேங்க்
இருக்குது, ஃபியூல் நோ ப்ராப்ளம், போயிட்டு ரிட்டன் வந்துடலாம். பட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இங்கே இந்த மாதிரி பெட்டி கடையிலலாம் வந்து பெட்ரோல் வந்து லூஸில் வைப்பாங்க. பட் ரோடு வந்து ரொம்ப நேரோவாகிடுச்சு. இதுக்கப்புறம் ரோடு எல்லாமே அந்தளவுக்கு நல்லா இல்லை, ரொம்ப அப் அண்ட் டவுனு ப்ளஸ் நேரோ ரோடு. கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். ப்ளஸ் ஹில் ஸ்டேஷன், ஐ மீன் ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் போகுது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக. பட் குளிர்லாம் அவ்வளோ இல்லை, குளிரும் ஓகே ஆகிடுச்சு. பட் இப்போ இந்த வெயிலில் நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 70 கிலோமீட்டரில் வந்து நம்ம காகோவை ரீச் ஆகிடலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா புஷ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சில இடத்துல இந்த பிஆர்ஓ ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரோடை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் அங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2 மணி நேரம் ஆனாலும் நீங்கள் அங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா இதை விட்டால் உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, வேறு ஆப்ஷனல் ரூட்டும் அங்கே கிடையாது. திரும்பவும் ரோடு க்ளோஸ் ஆகிடுச்சு. இதோட டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 11:47, 12:30 மணிக்கு தான் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம். இங்கே ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறதுனால கீழே வரும்போதே பார்த்தேன் ஆக்சுவலாக. பட் என்ன பண்ணுறது, விட்டுருவாங்கன்னு பார்த்தா விட மாட்டேன்றாங்க. டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஒரு 1 hour வெயிட் பண்ணதுக்கப்புறம் ரோடு ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து கிளம்பி டாங் வேலியை ரீச் ஆனேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வழி போகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிபித்துக்கும், இன்னொன்று வந்து காகோ வில்லேஜுக்கும் போகும். இதில் எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன். நான் போனது வந்து கிபித்து. ஸ்ட்ரெயிட்டாக போனால் கிபித்து போகும். அந்த கிபித்துக்கு போனீங்கன்னா வெறும் ஒரு கேன்டீன் இருக்குது, ப்ளஸ் ஒரு 10 வீடுங்க இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் ஃபுல்லாகவே வந்து ஆர்மி ஏரியா, இந்தியன் ஆர்மி அந்த பிளேஸ் தான் இருக்குது. அந்த இடத்துல எதுவுமே பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதை தாண்டி போனால் தான் காகோ. பட் காகோ போகிறதுக்கு என்ன பிரச்சனைனா, திரும்ப இதே ரோட்டுக்கு தான் வந்தாகணும். நீங்கள் பின்னாடி பார்க்குற அந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னா கிபித்துக்கு மட்டும்தான் போக முடியும். ரிட்டன் வாபஸ் இப்படியே வந்து, அதாவது ரிட்டன் இப்படி வந்துட்டு திரும்ப டிச்சு, மெசாய், அதுக்கப்புறம் தான் காகோக்கு அப்புறம் மினுத்தாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வில்லேஜ் சம்திங் வேறு ஏதோ ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ எனக்கு இப்போது அது போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலாக நான் நினச்சிருந்தது கிபித்துக்கு அப்புறம் தான் வந்து காகோ போக முடியும் அப்படின்ட்டு. பட் இந்த ரோடு வேறு, அந்த ரோடு வேறு. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு 1/2 hour 1 hour வந்து அங்கே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ ரிட்டன் இந்த வழியாக வந்துட்டு இப்போ இங்கேருந்து நான் திரும்பவும் வந்து காகோவுக்கு போகணும். அடுத்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இல்லை ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகலாம். ஓகே, வேறு ஆப்ஷன் இல்லாமல் திரும்ப ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணால் தான் நம்ம காகோ வில்லேஜை ரீச் பண்ண முடியும்.
இந்த இதுக்கு பின்னாடி நம்ம போக முடியாது. இதுதான் லாஸ்ட்டு செக் போஸ்ட்டு. இது ஃபுல்லாகவே மிலிட்ரி ஏரியா இப்போது. ஸோ பின்னாடி தெரிகிற அந்த மலை எல்லாமே வந்து சைனா. அந்த மலைக்கு பின்னாடி எல்லாமே வந்து சைனா பார்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு இங்கே தான் எங்கேயாவது ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். ஸோ ஃபைனலாக இந்தியாவோட ஃபஸ்ட்டு வில்லேஜுக்கு வந்திருக்கிறோம். சூப்பர். இந்த காகோ வில்லேஜில் நைட்டு ஸ்டே பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால இங்கே ஸ்டே பண்ணுறதை விட நம்ம டாங் வேலியில் போயிட்டு கேம்ப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பலான்னு முடிவு பண்ணேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பும்போது தான் ஒரு பைக் ரைடர்ஸ் குரூப்பை பார்த்தேன். मिशुका नहीं है, अनिनी मिशुका थोड़ा अभी ठंडा बहुत ठंडा है, फिर बजट थोड़ा गाली है, इसके लिए मैं वापस आ गया. मिशुका अनिनी बजट लिस्ट है, फिर फ्यूचर में कराए, अभी नहीं. आप अकेले? मैं अकेले. So night where you all going to stay here or Namdi Mayor homestay. okay. Dong में can stay no, Dong Valley. हाँ नहीं हुआ, अलग लोग गया, अलग हम लोग नहीं गया, मतलब चढ़ नहीं सकता. अच्छा ठीक है. See you, bye bye. இவங்களோட பேசிட்டு இங்கேருந்து கிளம்பும்போது டாங் வேலி சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை பற்றி சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு சன்ரைஸை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே வந்து ஏர்லி மார்னிங் ட்ரக்கிங் பண்ணி போகணும். அது மட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் போகிறதுனால உங்களுக்கு கம்பல்சரி கைடு யாராவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கைடோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்து அவரை மீட் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. இவங்களோட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். थोड़ा अच्छा नहीं है. இப்போ எங்கே இருக்கிறேன்னா டாங் வேலியில் தான் இருக்கேன். இங்கே வந்துட்டு இப்போது ஒரு சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஏர்லி மார்னிங் போகணும். ஸோ அதுக்காக இங்கே ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 2 மணிக்கு 2 o'clock நம்ம போகணும். இங்கேருந்து நடந்து போய் அங்கேருந்து 4:30 மணிக்கு தான் சன்ரைஸ் ஆகும். ஸோ அதை பார்க்குறதுக்கு 2 மணிக்கே நம்ம இங்கேருந்து கிளம்பணும். பார்க்கலாம் நாளைக்கு காலையில் எப்படி சன்ரைஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. 4:30 மணிக்கெலாம் இங்கே சன்ரைஸ் ஆகுது. நம்ம கன்னியாகுமரியில் 6:30க்கு தான் சன்ரைஸ் ஆகும், பட் இங்கே 4:30. ஸோ பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு சன்ரைஸ் இங்கே தான் நடக்குது. ஸோ அதை நாளைக்கு காலையில் பார்க்கலாம். பை, குட் நைட்.